படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லங்க, ஆனா நல்லா இருக்கு. இப்ப யாரு இது சும்மா ஒரு பேர் ஏங்க எண்ட் ஆஃப் ரேட்டிங் தான் கணக்குங்க. எண்ட் ஆஃப் ரேட்டிங் கணக்கு என்ன பாத்தீங்க? அந்த ரேட்டிங் ஒர்த்துன்னு அது தம்பி 3.5 னா படம் ஹிட். அது நோ நீங்க அந்த 3.5 இல்லையா கூலில என்ன பாத்தீங்க? பேருக்கு பதில் சொல்ல நீ சும்மா மாத்தி மாத்தி கூலில என்னன்னா பாத்தீங்க அது சொல்லலாம். கூலி வந்து ஆக்ஷன் படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஓகே ஆக்ஷன் இருக்கு. கேமியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமியோ. உபேந்திராவோட ஸ்டண்ட் சீன் பாருங்க. உபேந்திரா சீன் பக்காவா இருக்கு. உபேந்திரா ஷோபின் மாதிரி வில்லன் உங்களால பார்க்கவே முடியாது. நாகார்ஜுனா அவ்வளோ ஸ்டைல். அமீர் கானோட கேமியோ அவ்வளோ கேஷுவலா வருவாரு, கேஷுவலா பேசிட்டு போவாரு. ஸ்ருதி ஹாசனோட பெஸ்ட் ஆக்டிங் இதுல. அனிருத் பிஜிஎம் வந்து அட்டகாசமா இருக்கு. 50th ஆஃப் ரஜினிசம் அட்டகாசமான படங்க. சின்ன பசங்க பேசினா இருப்பாங்க, ஏன்னா அவங்க வயிற்றுச்சல் பாவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் தலைவர், 100 படம் தலைவர், 300 கோடி தலைவர், 600 தலைவர், 800 தலைவர், 1000 தலைவர். சில பசங்க பாவங்க இப்போதான் வயசுக்கு வந்துருக்காங்க சொல்ல போனவங்க. சும்மா இப்போ தான் பேசினு இருப்பாங்க. எல்லாம் வயிற்றுச்சல் ஓதுற போது வந்து ஓடின்னு தான் இருக்குவாங்க. பல பேர் படத்தை பார்க்காம இப்படி தான் பேசுவாங்க. பார்த்துட்டு பேசணும். ரெண்டாவது, இந்த சேனலுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நெகட்டிவிட்டி போடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் செக் பண்ணிட்டு போடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட மிகப்பெரிய இது மேகசின். அவன் 3.5 போட அவன் முட்டாள சொல்ல போனான் கிடையாதுல்ல. இட்ஸ் 150 ஓல்டு கம்பெனி அது. அதாவது ஃபீட்பேக் எடுங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம டு செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் மட்டும் தான் படமே சொல்ல போனால் உங்களுக்கு. மோனிகா சாங் மட்டும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஆக்ஷன் ஃபிலிம் சொல்ல போனாங்க. வந்து இது ஆக்ஷன் ஃபிலிம். இந்த மாதிரி சின்ன பசங்க யாரும் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணை பார்த்து இந்த பாட்டு போடுவாங்க, அவ்வளோதான் சொல்ல போனாங்க. சின்ன பசங்க, வயசுக்கு இந்த பசங்க, வயசுக்கு வர போகிற பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பாக தேவை. அந்த பாட்டு தான் சொல்ல போனாங்க. தரமான படம். 50th ஆஃப் ரஜினிசன். ஒரு தலைவர் எப்பவுமே அவர் தான். ரெக்கார்ட் மேக்கர் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் தாங்க. வெறித்தனமா படம் இருக்கணும், கூலி டைட்டில் இருக்கும், தலைவர் இருக்கும், ரொம்ப சூட் ஆகும். ஓகே, அது ஏற்ற மாதிரி மெயினான கண்டென்ட் கொடுத்து நார்மலா படம் இருந்தாலே வைபா வெறித்தனமா போயிருக்கும். இவரு லோகேஷ்ல கதையே கிடையாது. அவர் வந்து சும்மா அந்த ஆக்ஷன் வச்சே ஓட்டுறாரு. அப்புறம் வந்து அந்த போதை பார்க்கும் இதை வச்சே ஓட்டுறாரு. தலைவரை நீங்க நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். நீங்க பேசுறப்ப நான் பேசுறேன். போதை இல்ல ஓகே, பட் அவர் எதிர்ப்பு எப்படி போனாரு? இல்ல சரி, அப்ப பீடி பீடி என்னதுன்னா படத்துல வந்து ட்ரக் பத்தி வரதே கிடையாது. சரி, நான் பீடி என்னதுன்னா ஆனா வந்து ஏங்க பீடி வேற ட்ரக், ஆம்பளை வேற பொம்பளை வேற, பீடி வேற கஞ்சா வேற. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் he never speaks about drugs at all first of all. சரி ஓகே, ஏங்க இவரை பத்தி நல்லா போடுங்க, கண்டென்ட் காசும் போடுங்க. படம் பார்க்காம ஒருத்தர் பேசிக்கிறாரு, எப்படி படத்துல ட்ரக் வராத சீனை பத்தி பேசிக்கிறாரு. அதுக்கு அப்படியே போட்டே அப்படி இருங்க சொல்ல போறேன். நான் படம் பார்த்து தான் வரேன். டிக்கெட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? டிக்கெட் கிடைக்கும். இல்ல டிக்கெட் நான் படம் சத்தியமா பார்த்து தான் வரேன். ஓகேவா? நான் வந்து சங்கம் தேட்டர்ல படம் பார்த்தேன். ஓகேவா? படம் பார்த்துட்டு வராங்க. ஓகேவா? படத்துல 9 மணிக்கு படம் போட்டா இப்பதான் படம் விட்டுருக்கோம். ஆமா, அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி படம் பறந்து வரும்? அப்படியே நாங்க பறந்து வந்தோம். எஸ்டி வந்தோம். எஸ்டி போயில வந்தோம். நீ ஓகேல போட்ட படம் 9 பே போட்டான். சரிங்களா? 9 பே படம் போட்டான். 9 ஃபெயில் 9. ஓகே, 9 போட்டாங்களா? 9 போட்டான். சங்கம் டிராபிக் தாண்டி இங்க வந்து நீங்க படம் பாத்தீங்களா? ஆமா. ஏய் வண்டி ஓட்டுறாங்கடா. தம்பி டேய் வாடா வாடா. ஏய் உள்ள வா. இவன் தான் வச்சு ஓட்டணும். உனக்கு கேளுங்க. இந்த படம் பார்த்தோம். ஓகேவா? உண்மையா சொல்றேன், படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருன்னு? லியோ அளவுக்கு இல்ல. நான் வந்து ஓகேங்களா? லியோ ஒண்ணும் இல்ல. லியோ ஓகே, லியோ கம்மி தான் ப்ரோ. லியோ கம்மி தான் ப்ரோ. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா தலைவருக்காக வந்து தம்பி இதெல்லாம் வந்து காக்கா அப்படி ப்ரோ. சத்தியமா தலைவருக்காக தான் ப்ரோ வந்தா. ஓகேவா? தலைவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. கதை இல்ல ப்ரோ. கதை இல்ல ப்ரோ படத்துல. முன்னாடி படத்துல கதை இல்ல ப்ரோ. அப்படி இல்ல. ஆனா எங்க ப்ரோ வந்தது கதை? சொல்லுங்க இருங்க. முன்னாடி லியோல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்ன? லியோ இல்ல தானே. லியோ ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தான். அது மாஸ்டர் நல்ல ஐடி கம்பேர் பண்ணும்போது லியோ ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லங்க, ஆனா நல்லா இருக்கு. ஓகே, பட் அந்த கூட இல்ல ப்ரோ. அந்த கூட இல்ல ப்ரோ. சும்மா பேசாதீங்க. அந்த கூட இல்ல. இப்ப யாரு இது? சும்மா ஒரு பேச. நான் விஜய் ஃபேன் இல்லனா. நீங்க லியோ பேசுறாருன்னா லியோ பத்தி பேச அவசியம் இல்ல. கண்டிப்பா பெட்டர் படம் அது. பெட்டர் படம் தாங்க. ஜெயலலிதா கூட பெட்டர் படம் தான் இது. 100% கிளைமாக்ஸ் பாருயா. 20 minutes 20 ஃபிளாஷ்பேக் இல்லனா ஏப்பா நான் இப்ப ஆல்ரெடி பார்க்கல பா. நீ பக்கம் பேசிட்டே நான் படம் பார்க்க முடியாதா? என்னடா இது? சும்மா சண்டை போற மாதிரி பஸ்ல அடிக்கிற மாதிரி. அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக். அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக்.
ஃபிளாஷ்பேக்ல பாரு அவன் சும்மா 4 பேர் சண்டை போற மாதிரி அவன் தானே காட்டுறான். அப்புறம் பீடி முடிக்கிற மாதிரி அவன் தானே காட்டுறான். ஏன் சொல்றதல்ல லியோ அளவுக்கு இல்லையா? லியோ அளவுக்கு இல்ல. லியோ தான் ஓப்பனா உள்ள கேட்டுக்குள்ள போய் ரஜினி ஃபேன்ஸ் அப்படி சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதாவது தலைவர் ஸ்மார்ட்டா நான் ஒத்துக்கிறேன். தலைவர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. தலைவர் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. திருப்படி உள்ள எலெக்ஷன்ல விடும் எப்படி அது வந்து கம்பேர் பண்ணுவோம். அது ப்ரோ அது வந்து கம்பேர் கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து தோக்க போறாரு தான் உறுதி. இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் பேசுறதால தான் 26 எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து படுதோல் விஜய் அடைவாரு. இல்லன்னா விஜய் படம் நல்லா இல்ல. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த படத்தை பிடிக்கலையா? இந்த படத்தை பத்தி ஒருத்தர் வந்தாரு. வந்து அசிங்கமா பேசி சரி அது அவர் ரஜினி ஃபேன் அது ஒத்துக்கிறீங்களா? பேசுறப்ப வந்து நீ அதுக்குன்னு இல்ல அவர் அசிங்க நான் தெரியாம தபாருங்க தெளிவா தான் பேசுறேன். ஒருத்தருக்கு தெளிவா கேக்குறாரு. ஆனா அசிங்கமா பேசுறாரு. ரெக்கார்டு இருக்குது எல்லா வீடியோ. அந்த லேடி வீடியோ எடுத்தாங்க. வீடியோ தான் லேடி சொல்ல. இன்னொருத்தர் வந்து அசிங்கமா பேசுறாரு. ஏன் நியூஸ் தானங்கப்பா தலைவா நீத்தல எல்லாமே ப்ரூஃப் இது. தனியாலாம் பாருங்க மொத்தமா சேர்க்காங்க. ரஜினி ஃபேன் மொத்தமா சேர்க்காங்க. தனியா ஒருத்தர் சொன்னானா அவர் தனியா பேசுறாரு. சரி என்ன அப்ப அதான் பேச வேண்டியதாச்சு. என்ன பேச அதனால இது பேச என்ன பேச வேண்டியது? அத இப்ப கம்பேர் பண்ணனும். ஏன்னா அவர் அதுக்காக கம்பேர் பண்ணுமா? தனியா அவரை பத்தி பேசிக்கோங்கன்ற. அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டாருன்னா நீங்களும் கிளம்பி போங்க. உண்மையா சொல்ல ப்ரோ ஜெயிலர் அளவுக்கு லியோ அளவுக்கு படம் கிடையாது. ஜெயிலரோட படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 100 பாஷா சூப்பரா இருக்கு. 100 பாஷா உண்மையிலே நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா எப்படி நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. ஓகே ஓகே சார் ஓகே ஓகே இல்ல தெரிஞ்சிச்சு 1 லட்சம் லியோ.